பிரித்தானியாவில் உள்ள அனைத்து அரச நிதியுதவி பெறும் பாடசாலைகளிலும் மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு முற்றாக தடை விதிக்கும் புதிய சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. சிறுவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலைகள் சட்டம் 2026 என்ற புதிய சட்டத்தின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பறைக்குள் ஏற்படும் இடையூறுகளை குறைப்பதற்கும் இணையவழி துன்புறுத்தல்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் அழுத்தங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி பாடசாலை ஆரம்பமாகும் முதலாவது மணி ஒலித்ததிலிருந்து மாலை பாடசாலை நிறைவடையும் இறுதி மணி ஒலிக்கும் வரை மாணவர்கள் எவரும் தொலைபேசிகள், ஸ்மார்ட் கை கடிகாரங்கள் அல்லது அதுபோன்ற எந்த ஒரு இலத்திரனியல் சாதனங்களையும் வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. எனினும் தத்தமது பாடசாலைகளுக்கு ஏற்றவாறு இந்த சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற முழு அதிகாரமும் அதிபர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாடசாலைக்கு வந்தவுடன் தொலைபேசிகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது அவை முற்றாக அணைக்கப்பட்டு பைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என அதிபர்கள் உத்தரவிட முடியும். ஆனாலும் உயர்தர வகுப்பு மாணவர்கள் தங்களுக்குரிய பிரத்யேக ஓய்வறைகளில் மாத்திரம் தொலைபேசிகளை பயன்படுத்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்காக மொபைல் செயலிகளை நம்பியிருக்கும் மாணவர்களுக்கு இந்த சட்டத்திலிருந்து விசேட விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி தடை சட்டம் பாடசாலைகளில் சரியாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை ஆஃப்ஸ்டெட் எனப்படும் பாடசாலை தரக்கட்டுப்பாட்டு பரிசோதகர்கள் தீவிரமாக கண்காணிக்க உள்ளனர். இங்கிலாந்தில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டாலும் ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகிய பிராந்தியங்கள் தத்தமது சொந்த விதிமுறைகளின்படியே தொடர்ந்து செயற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 2027 ஆண்டு வசந்த காலத்திற்குள் பிரித்தானியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் மற்றும் ஒரு சட்டத்தையும் கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.